பிரியமானவர்கள், உங்களை இந்த நாளில் சந்திப்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 132 அதனுடைய 14வது வசனம். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆமே, இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். ஆண்டவர் தங்குற இடம் நம்முடைய இருதயமாய் இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தங்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அவருக்கு பயந்து இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளே சமாதானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளே சண்டை இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளே இரட்சிப்பு உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளே தேவனுடைய கிருபையும் சமாதானமும் ஆவிக்குரிய வரங்களும் கனிகளும் கிருபைகளும் நிரம்பி இருக்கும். ஆமென். அப்போ இந்த நாளிலே நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்துமாவுடைய வீடா இருக்கிறது. நமக்குள்ளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து தங்க வேண்டும் என்றால், இது நான் தங்கும் இடம் என்று அவர் தெரிந்தெடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய இருதயமாகிய ஸ்தலம், நம்முடைய இருதயமாகிய அவருடைய வீடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தங்கும்படியான சுத்தமான பரிசுத்தமான இடமாக இருக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை இந்த நாளிலே பலவிதமான அசுத்தத்தோடு நாம் காணப்பட்டால், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தும், என்னுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்தும், என்னுடைய எண்ணங்களை சுத்தப்படுத்தும், என் இருதயத்தை சுத்தப்படுத்தும். நீர் தங்கும் வீடாக, நீர் வாசம் பண்ணும் வீடாக என்னை தெரிந்து கொண்டு என்னுடைய இருதயத்தை தங்கும் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும்படியாக என்னுடைய இருதயத்தை தங்கும் ஆண்டவரே என்று நாம ஒப்பு கொடுக்கும் போது அவர் சொல்லுவார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். ஆமென். அந்த இடத்திலே ஆண்டவர் தங்கும் போது அங்கே குறைவு இருக்காது. அங்கே வேண்டாத கிரியைகள் வெளியே போகும், வேண்டாத எண்ணங்கள் வெளியே போகும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் அங்கே வெளியே போகும். தேவனுடைய சித்தம் மாத்திரம்தான் நடக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மாத்திரம்தான் கிடைக்கும். தேவன் தருகிற அன்பு மாத்திரம்தான் கிடைக்கும். தேவன் தருகிற பாதுகாப்பு கிடைக்கும். தேவன் தருகிற எண்ணிலடங்காத நன்மைகள் கிடைக்கும். ஆமே, இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தின் அருகிலே ஆண்டவர் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. மகனே, உன் இருதயத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கும்படியாக விரும்புகிறேன். உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர் இந்த இடத்துல தங்கும்படியாக விரும்புகிறார். அவர் தங்குகிற இடத்துல பரிசுத்தம் உண்டாகும். அவர் தங்குகிற இடங்களிலே தேவனுடைய கிருபை நிரம்பி இருக்கும். ஆமென். இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தில் அவர் தங்கும்படியாக நம்முடைய வாழ்வை அவருடைய கரத்திலே கொடுப்போம். நிச்சயம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மிடத்தில் வாசம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆமென். நிச்சயம் தேவன் உங்களை விரும்பி இருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மத்தியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தருவேன் என்று சொன்ன நன்மைகள், அவர் தருவேன் என்று சொன்ன ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே உண்டாகும். இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற இந்த நாள் பாவத்திலிருந்து மீட்புண்டாகும். இருதயத்திலே பிரவேசிக்கிற இந்த நாள் சாபத்திலிருந்து மீட்புண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நாம் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்க ஆயத்தமாவோம். அவருடைய வாசஸ்தலமாக நம்முடைய இருதயத்தை நாம் ஸ்தாபிப்போம். நிச்சயம் தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.